ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சேது கூட ஒன்னா சேர்ந்து வாழ போறதா நினைச்சுக்கிட்டு வசந்தியுமே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஏண்டி தமிழ், வீட்டுக்கு போனியா? ஆப்பிள கூட நீ ஒன்னா ஒரே ரூம்ல தானே இருக்க அப்படின்னு வசந்தி கேட்க, இல்லம்மா, நான் மலரக்கா தங்கி இருந்தாங்களே அந்த அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அடியே முட்டாள், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? உன்னை கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? ரே வீட்டில் 2 பேரும் இருக்கணும்னு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது முட்டாள் மாதிரி போய் ஏதோ அவுட் ஹவுஸில் இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி தமிழ், நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அம்பிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு வசந்தி சொல்ல, அம்மா என்னம்மா பேசுகிற? நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லார் முன்னாடியும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? என்னால் முடியாதுமா. அதனால தான் நான் இங்கே அவுட் ஹவுஸில் இருக்கேன். அடியே, நீ இருக்கிறது சரி. உன் புருஷன் என்ன சொன்னாரு? அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவர் இங்க வரதான் போறாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படிடி சொல்ற? ஆமாம்மா, வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஓடி தமிழ், நாங்க என்ன சொல்லி நீ என்ன கேட்டிருக்க? சரி, நல்லபடியா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான். இங்க பாருமா, சும்மா புருஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. என் பொண்ணுக்கு அப்பா, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில எப்படியோ வந்துட்டாமா. அடியே, அவ வீட்டுக்குள்ள வரலையே, அந்த நாய் மாதிரி அந்த அவுட் ஹவுஸ்ல தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, நீ வேணா பாரு, ஏதாவது பண்ணி மாமாவை அந்த அவுட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அது எப்படிடி நம்மளை தாண்டி கூட்டிட்டு போயிட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நாம பார்த்துக்கலாம். நீ பேசாம அமைதியா இரு. எப்படியும் அவ அந்த காலேஜுக்கு போவா. அவ அந்த பையன் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொலாவி பேசுவா. எப்படியோ அந்த கோமதி நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவா. அப்பப்போ தேவையில்லாத வீடியோவெல்லாம் இவன்கிட்ட காட்டுவோம். அதை பார்த்து இவன் வயிற்றுச்சல் பட்டு அந்த தமிழ்ச்செல்வி ஒதுக்கி தான் வைப்பான். அந்த அளவுக்கு நாம பண்ணுவோம். நீ பேசாம அமைதியா இரு அப்படின்னு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா இருந்துகிட்டு, அம்மா இங்க பாரு, நீ எப்படியோ அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா வீட்டுக்குள்ள வரலனாலும் அவ அவுட் ஹவுஸ்ல தானே இருக்கா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வரதான் போறா. வந்ததும் போஸை பத்தி போட்டு கொடுக்க தான் போறா. நல்லவன்ற பேர் எடுத்துட்டு நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்த போறா. இதுதான் நடக்க போகுது. அடியே சித்ரா, நீ வாயை முடிக்கிட்டு இரு. எனக்கே என்ன ஆகுமோ, எப்போ அவ வாயை விட்டு உளறி வைப்பாளோன்னு பயமா இருக்கு. இதுல வேற நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. எல்லாருமே அங்க ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் வாசல்ல தமிழ்ச்செல்விக்கு வாதாடின வக்கீலுமே இங்க போலீஸோட வீட்டுக்குள்ள வராங்க. உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க, உடனே சன்னஸ் இருந்துக்கிட்டு, அண்ணா, இவங்க தான் அந்த தமிழ்ச்செல்வி பக்கமா வாதாடினது. வாங்க, என்ன விஷயமா இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, இங்க பாருங்க சார், நான் சேதுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். என்ன மேடம், எதுக்காக இப்போ வீடு வரைக்கும் என்ன தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு கோர்ட்டில் என்ன ரூல் சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரியுமா தெரியாதா? உங்களையும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னா சேர்ந்து வாழ சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி அவுட் ஹவுஸில் தங்க வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள்லாம் அவுட் ஹவுஸில் தங்க சொல்லலை. அவள் தான் பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தா. கடைசியில் அவள் போய் அவுட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடுறா. என்னாலெல்லாம் அந்த வீட்டுக்கு போக முடியாது, அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சேது சொல்ல, என்ன சார் பேசுகிறீங்க? இந்த மாதிரி சேர்ந்து வாழக்கூடாதுன்றத நீங்கள் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ வந்து என்கிட்ட சொன்னா என்ன பிரயோஜனம்? அங்கே ஜட்ஜி சொன்னதுக்கு சரிங்கிற மாதிரி தலையாட்டினீங்க. இப்போ வந்து ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. சொல்ல போனா கோர்ட்டோட ரூல்ஸை நீங்கள் மதிக்கலைன்னு உங்கள் மேலேயே கேஸ் போட வேண்டியது வரும். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன அமைச்சர் சார், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் பையனுக்கு எடுத்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த வக்கீல் பேச, உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க மேடம், அந்த தமிழ்ச்செல்வி எங்க வீட்டுக்கு என்னென்ன பண்ணிருக்கா தெரியுமா? கர்ப்பமாவே இல்லாம இந்த வீட்டுல கர்ப்ப வேஷம் போட்டுக்கிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு வந்தா. எங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா. பாவம், தான் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். சேது பாவம் மேடம், அவன்லாம் அவ கூட வாழ முடியாது, அவனுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இங்க பாருங்க மேடம், நேத்தே உங்ககிட்ட கோர்ட்டில் நான் உங்களை வார்ன் பண்ணேன். தேவையில்லாம அவங்களோட வாழ்க்கையில நீங்க பேசாதீங்கன்னு. அவங்க தான் கர்ப்பமா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்டுட்டாங்களே. அப்படி இருக்கும்போது எதுக்காக பேசுனதையே மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னா சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ன?
எனக்கு என்னமோ அதுதான் தெரியுது. ஏன்னா நேற்று கோர்ட்டுலேயே நீங்கள் பணத்தை எடுத்துல அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நீட்டினீங்க. இப்படியே நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியது வரும், உங்களையும் தூக்கி உள்ளே போட வேண்டியது வரும். பரவாயில்லையா அப்படின்னு வக்கீல் சொல்ல உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏ சாவித்ரி, உன்னை வாயை முடிக்கிட்டு எத்தனை தடவை அமைதியாக இருன்னு சொல்கிறது? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம தேவையில்லாமல் வாயை விட்டுக்கிட்டு வாங்கி கட்டிக்காத, அமைதியாக நில்லு. இங்கே பாருங்க மேடம், இதில் வேறு வழியே கிடையாதா? இல்லை சார், கோர்ட்டு ரூல்ஸ்னா அது ரூல்ஸு தான். தேவையில்லாமல் தமிழ்ச்செல்வியை தனியாக இருக்க வச்சுட்டு உங்கள் பையன் சேர்ந்து தனியாக இருக்கக்கூடாது சார். அப்படியே 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள மனசு ஒத்துப்பட்டு ஒரு வேளை ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லையா 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்துப்படலைன்னா விவாகரத்து கேட்டால் ஜட்ஜே விவாகரத்து கொடுத்துருவாரு. அதுக்காக தான் சார் சொல்கிறேன், எதுக்காக 2 பேரையும் பிரித்து வைக்கணும்? தேவையில்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை, உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் இதோ சேதுவுக்கும் பிரச்சனை. அதனால தான் சார் சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லைனா கோர்ட்டோட ரூல்ஸை மதிக்கலன்னு சொல்லிட்டு சேது மேலே நான் கேஸ் போட வேண்டியது வரும். வக்கீல் இந்த மாதிரி சொன்னதும் அங்கே இருந்த அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா ராஜாங்கோ, அதான் வக்கீலே சொல்லிட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக சேது இங்கே இருக்கணும்? போய் தமிழ்ச்செல்வி கூட ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கட்டும். அப்பத்தா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் போய் அந்த அவுட் ஹவுஸில் இருக்க முடியுமா சொல்லு? இங்கே பாரியா, அந்த தமிழ்ச்செல்வி உன் பொண்டாட்டி, அவளே அந்த அவுட் ஹவுஸில் இருக்கும்போது உன்னால இருக்க முடியாதா என்ன? உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, என்னம்மா பேசுற? நீ இந்த வீட்டில் தானே இருக்க? என்னமோ எப்போ பாரு அந்த தமிழ்ச்செல்விக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. சேது எப்பேற்பட்ட வீட்டில் எப்படி வாழ்ந்தவன், போய் ஒரு ஏசி காற்று எதுவுமே இல்லாமல் அந்த வீட்டில் கொசுக்கடியில் எப்படி இருக்க முடியும்? அடி சக்க, அதென்ன பார்த்தேன். இவன் போட்டோம், அந்த வீட்டில் போய் நல்லா அனுபவிக்கிட்டோம். என் புள்ள போஸ் எம்புட்டு கஷ்டப்பட்டான், அந்த கொசுக்கடியில் இவனும் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோ புலம்பிக்கிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா பேசுகிற? அப்படியே அந்த அவுட் ஹவுஸில் போய் தங்குனாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா? அடியே, அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் போஸ் அனுபவிச்ச கொடுமையெல்லாம் இவனும் அனுபவிக்கணும்டி. எத்தனை நாளைக்கு தான் ஏசி காத்துன்னு இங்கேயே சொகுசா வாழ்ந்துகிட்டு இருப்பான்? இவனுக்கெல்லாம் தேவைதாண்டி. அவங்க 2 பேரும் ஒன்றா சேராம அப்புறம் நாம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவனும் அந்த கொடுமையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, இங்க பாரு சாவித்ரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வக்கீல் சொல்லியிருந்தாங்க தேவையில்லாம சேது தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையில நீ தலையிடாதன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க? பேசாம வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. ஏயா சேது, அதான் வக்கீல் சொல்லிட்டார் இல்லையா, உனக்கு காத்து ஏசி தான் முக்கியம்னா நான் வேணா ராஜாங்கத்துக்கிட்ட பேசி அந்த ரூம்லயும் ஒரு ஏசி போட சொல்றேன், அப்போ உனக்கு வசதியா இருக்கும்ல அப்படின்னு அப்பத்தா பேச உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்க பாரு சேது, வக்கீலே வந்து வீடு தேடி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாம கோர்ட்டோட ரூல்ஸை மதிக்காம இருக்க முடியாதியா? கண்டிப்பா அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அதனால நீ நாளைக்கே கிளம்பி, இல்லை இன்னைக்கே கிளம்பி நீ தமிழ்ச்செல்வியோட அந்த அவுட் ஹவுஸில் போய் இரு. உனக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் நான் செய்ய சொல்றேயா, நான் அப்பா சொல்றத கேளியா அப்படின்னு ராஜாங்க சொல்ல, சரிப்பா, உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் அந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல சேதுவுமே பெட்டியோட நேரா தமிழ்ச்செல்வி இருக்க அவுட் ஹவுஸுக்கு போறாரு. அவுட் ஹவுஸுக்கு வந்த சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்பவும் முறைச்சிக்கிட்டு இருக்க. வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நேத்தே தெரியும். என்னமோ அவ்வளோ வாய் பேசுனீங்க. அந்த அவுட் ஹவுஸுக்கெல்லாம் என்னால் வர முடியாதுன்னு எப்படி வர வச்சேன் பார்த்தீங்களே. இனிமே நீங்க இந்த அவுட் ஹவுஸில் தான் இருக்கணும். ஏய், என்ன என்கிட்டயே பேசி என்னை வளைச்சு போடலாம் தானே இங்கே வர வச்சிருக்க? அப்படியெல்லாம் பேசி என் மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து வாழ்ந்துடுவன் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காதடி. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது, போடி அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே வீட்டுக்குள்ளே போய் அங்கே துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சேது வீட்டை விட்டு தமிழ்ச்செல்வியோட அவுட் ஹவுஸுக்கு போனதை நினச்சி தாமரை இருந்துக்கிட்டு, அம்மா பாருமா, என்னமோ சொன்னேன், மாமா அந்த அவுட் ஹவுஸுக்கு போவே மாட்டாருன்னு. பாரு, இப்போ அவ கூட போய் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் இருக்கணுமா என்ன? அடியே, நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அந்த அம்மா தான் ஏன் தான் இப்படி அந்த தமிழ்ச்செல்வியே கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பாரு, அம்மா மட்டும் எதுவும் வாய விடலைன்னா கண்டிப்பாக நான் சேதுவை அனுப்பியிருக்க மாட்டேன். ஆமாம், கிழிச்ச பார்த்தல, நீ பேசினதுக்கு வக்கீல் ஓமையிலே கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னதை நீ மறந்துட்டியா என்ன? அடியை, நான் என்னடி பண்ணட்டும்? சரி விடு, ஒரே வீட்டில் இருந்தாலும் எப்படியாவது சேதை நாம் ஏற்றி விடுவோம். ஏற்றி விட்டு
தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ விடாம நாம பண்ணுவோண்டி, நீ கவலைப்படாத. சேது தான் கூட ஒரே வீட்ல இருக்கிறத இங்க தமிழ்ச்செல்வியுமே வசந்திக்கு ஃபோன் போட்டு சொல்ல வசந்திக்கோ ரொம்பவுமே சந்தோஷமாகுது. பரவாயில்லடி தமிழ், நான் கூட எங்க மாப்பிள்ளை உன் கூட வந்து தங்க மாட்டாரோ பிடிவாதம் பிடிப்பாரோன்னு பார்த்தேன். கடைசியில் எப்படியோ மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா, எனக்கு தேவை அவர் என் கூட இருக்கணும். எதுக்காகனா என் வயிற்றுல வளர்கிற குழந்தை நாளைக்கே பிறந்து இதுதான் உன் அப்பான்னு நான் காட்டணுமா? என்கிட்ட இருந்து இவரை யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னொரு பக்கம் இங்கே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா முதல்ல போஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா எப்படியாவது இந்த ஊரை விட்டு போக சொல்லு. அப்படியும் போஸ் தமிழ்ச்செல்வி கண்ணில் பட்டுட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போஸை பத்தி வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் போஸ் காலம் ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது பாத்துக்க அப்படின்னு சித்ரா சொல்ல, ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான், முதல்ல போஸுக்கு ஃபோன் பண்ணு, நடந்த எல்லாத்தையும் நாம ஒன்று விடாம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸுக்கு ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொல்ல, அப்போ அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்துட்டா. மண்ட போஸு அந்த அவுட் ஹவுஸ்ல தான் தங்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம போஸையும் சேர்ந்து வாழ சொல்லணும்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிட்டு போயிட்டா. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துட்டானா கண்டிப்பா உன்னை பத்தி இந்த வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துருவா. அதனால தான் சொல்றேன், எங்கேயாவது தலைமறைவா போயிரு, தமிழ்ச்செல்வியோட கண்ணுல மட்டும் பட்டுடாத. அப்படியெல்லாம் என்னால முடியாதுமா, எதுக்காக நான் அவளுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்? டேய், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ யாரை கொலை பண்ண முயற்சி பண்ண தெரியுமா? உன் பெரியப்பாவையும் தாண்டி அமைச்சரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. இதை மட்டும் தமிழ்ச்செல்வி மூச்சு விட்டு சொன்னான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையும் தலையெழுத்தும் மாறிடும். காலம் ஃபுல்லா ஜெயில களி தின்ன வேண்டியதுதான் நிலைமையாயிடும். நான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிம்மா, நீ சொல்லிட்டல. ஆமா, எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது, சீக்கிரமா போட்டு விடு, நான் இந்த ஊரை விட்டு போறேன். பாவம் என் புள்ள, எதுக்காக தான் இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்தாலோ தெரியல. என் போஸ் இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. கடவுளே அப்படின்னு ஈஸ்வரியுமே ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.